வணக்கம் திரு பாடம் நாராயணன். இப்போ மேலை நாடுகள்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த துப்பாக்கி கலாச்சாரம் பரவலாக இருந்த சூழ்நிலையில் இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலும் இந்த துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடைபெற்று வந்திருக்கிற நிலையில இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு பேருந்துல ஒரு பயணி பட்ட பகலில் பயணிகள் முன்னிலையில் அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்து திரு பாடம் நாராயணன். மேலை நாடுகள் இல்ல, இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மும்பை போன்ற நகரங்களிலும் சரி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும், பீகார் போன்ற மாநிலங்களிலும் துப்பாக்கியை ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தப்படுகின்றது. பீகார்ல பார்த்தீர்கள் ஒரு பல்வேறு விதமான சேனாக்கள் இருக்கின்றன. அங்கு ஒவ்வொரு சேனாவும் துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான சூழல் இந்தியாவிலும் உண்டு. இப்ப தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகம் பொருளாதாரத்துல சீரான வளர்ச்சி கடந்த 20 ஆண்டுகளாக பெற்று வருகின்றது. அதிகமாக பணப்புழக்கம் இருக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலத்துடைய விலையும் பன்மடங்கு அதிகமாகிவிட்டது. இரண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்றால் தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டுமில்லாது இன்றைக்கு வடகிழக்கு வட மாநிலங்களிலிருந்து ஏகப்பட்ட தொழிலாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஒரு மைக்ரேஷன், இடம்பெயர்தலும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால பலர் உழைப்பாளிகள் தமிழகத்திற்கு வந்தாலும் மற்ற விதமான சமூக விரோதிகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வடநாட்டில் இருக்கிற சமூக விரோதிகளோடு தமிழகத்தில் இருக்கிற சமூக விரோதிகளுக்கான தொடர்புகள்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது, ரியல் எஸ்டேட் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால குற்றங்களும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. தமிழகத்துல கூலிப்படை கலாச்சாரம் என்பது மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த கூலிப்படைக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருந்துதான் அதிகமாக வேலை இல்லாத, தரமான வேலை இல்லாத இளைஞர்கள் இந்த கூலிப்படை கொள்ள சேருகின்றதாக சொல்லுகின்றார்கள். நம்ம எந்த மாவட்டத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். ஆனால் பொதுவாக தென் மாவட்டங்களில் உள்ள அதிகமாக வேலை இல்லாத இளைஞர்கள் இந்த மாதிரியான கூலிப்படையில சேருவதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக கூலிப்படை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. பெட்ரோல் பாம்பு வீசுவது, துப்பாக்கியை பயன்படுத்துவது என்று ரொம்ப அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள், நகராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி மீண்டும் வெட்டி கொலை செய்யப்படுகின்றார்கள். ஏன்னா காலையில வாக்கிங் போகும்போது சாகடிக்கப்படுகிறார்கள், டீ கடையில் சாகடிக்கப்படுகின்றார்கள், துப்பாக்கியால் சுடப்படுகின்றார்கள் என்று இருக்கிறது. ஆக இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா, மற்ற தொழில் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிற தவறான தொடர்புகள் வட மாநிலங்கள்ல இருக்கிற கூலிப்படைகள், வட மாநிலங்களில் இருக்கிற சமூக விரோதிகளுக்கும் தமிழகத்தில் இருக்கிற சமூக விரோதிகளும் சேர்வது போன்ற பல விரும்பத்தகாத விஷயங்கள் தமிழகத்துல அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பணப்புழக்கம் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுதான் நமக்கு தெரிகின்றது. அதிகமாக தென் மாவட்டங்கள்ல வேலை இழப்பு இருக்கின்றது. தரமான வேலை படித்த இளைஞர்களுக்கே இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கிற பல்வேறு பொறியியல் பட்டதாரிகளே பாத்தீங்கன்னா சரியான வேலை இல்லாதவர்களா இருக்கின்றார்கள். அதுல இருப்பவர்கள் கூட MBA படித்தவர்கள் கூட ஹெல்மெட் போட்டுக்கொண்டு செயின் ஸ்நாச்சிங் செய்கின்றதா பார்க்கின்றோம். ஆக படித்தவர்கள் கூட குற்றங்களில் ஈடுபடும் ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம கல்வி சூழலை மாற்ற வேண்டியிருக்கிறது. சீரான வளர்ச்சி தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்புக்கு உருவாக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அரசியல் தலையீடு இல்லாமல் காவல்துறையை தன்னிச்சையாக செயல்படுவதற்கு உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன், குற்ற விசாரணை, அதற்கான காவல்துறையை சட்ட ஒழுங்குக்கு பயன்படுத்தக்கூடாது. காவல்துறை சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் கிரைம் மீட்டிங் ஏதோ மேலோட்டமாக நடக்கிறது. அந்த கிரைம் மீட்டிங்ல இருக்கிற விரிவான ரிவ்யூ மாவட்ட அளவுல SP தலைமையில இந்த கிரைம் மீட்டிங் சிறப்பாக செயல்படுவதாக கூற முடியாது. அப்ப அந்த மாவட்ட அளவில் என்னென்ன குற்றங்கள் நடக்கின்றன, குற்றங்கள் உருவாவதற்கான பின்னணி என்ன இருக்கிறது, இதெல்லாம் தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்று விரிவான விவாதங்கள் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கிறது. அப்படி மாவட்ட அளவில் நடப்பதாக கூறப்படுவதில்லை. மாநில அளவிலையும் பார்த்தீர்கள் காவல்துறையுடைய மாநில அளவில் இருக்கிற கூட்டங்கள் ஒரு ஃபார்மாலிட்டியா தான் இருக்கின்றதே தவிர தீவிரமாக போய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் முளையிலேயே களையெடுப்பதற்கு என்ன செய்யலாம், பிரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸுக்கு போவதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா சாதி மோதல் மட்டுமல்லாது இன்றைக்கு அந்தந்த இந்து முன்னணி தலைவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். உடனடியாக என்னாகுது, கோயம்புத்தூர்ல பெரிய அளவுல ஒரு வன்முறை தலைவரித்து ஆடியது. கடைசியில பாத்தீங்கன்னா அதுல இஸ்லாமிய கடைகள், இஸ்லாமியர்கள் குறிப்பிட்டு தாக்கப்படுகின்றார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விரும்பத்தகாத விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடப்பதை தடுக்க வேண்டும். அதற்கு உள்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும். அதோடு வேலை வாய்ப்பு எல்லா மாவட்ட அளவில் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும்.
தவறான அவர்களுடைய கைகளை வந்து நம்மளுடைய படிக்காத இளைஞர்கள், வேலையில்லாத பட்டதாரிகள் வந்து சிக்குவதை தடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும்.